டெல்லியில சீமான் சொல்லியிருக்காரு, எங்களுடைய சின்னத்தை நீங்க திருப்பி கொடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் நேருக்கு நேர் நின்று பாருங்க. அண்ணாமலை அவர்களுடைய வாக்கு சேகரிப்பு வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க, எனக்கு நானே வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய சின்னத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க வந்து அண்ணாமலை கூட நேருக்கு நேர் நிற்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. திருச்சியில் நடந்த ஒரு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தினம் ஒரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவர்களுடைய ஸ்லீப்பர் செல் அண்ணாமலைனாங்க. இன்னைக்கு அண்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார்கள். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல. அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? அந்த காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணிருக்கோம், நீங்க அப்ளை பண்ணல. அது சீமான் அவங்க சொன்னாங்க, இல்ல சென்னை வெள்ளம் வந்துச்சு அதனால அப்ளை பண்ணல. அப்ப டிடிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆயிருச்சு. இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும். சீமான் அண்ணன் அப்ளையே பண்ணல, அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க. அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க? இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள்? இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க? அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்கிறா பதில் சொல்லலாம். லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க? இல்ல நாங்க அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் எங்க பின்னாடி அப்ளை பண்ணாங்க, சிம்பிளை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானுக்கு சப்போர்ட்டா களத்துல வந்து பேசுறோம். அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி? தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக பிரதமர் மோடி இருக்கிறார். அண்ணே, இன்னைக்கு சிஎம் பத்தி ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, அப்பப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. ஸ்பெயின் போறாரு, துபாய் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான் போனார். இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் எங்க போனார் அப்படிங்கறக்காக கடந்த 3 வருடத்துல அவர் போனதுல இருந்து நமக்கு பிரயோஜனமா ஏதாச்சும் பணம் வந்திருக்கா? கண்டிப்பா வரல. அதனால முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு அவர் களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் மட்டும் முழு நேர பணியாக வைத்திருக்கின்றார்கள். மக்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம், போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனால் முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு. அப்படியே நேரடியா வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரை ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரவேன்ல ஏறி உட்காந்து போனா எப்படி ஒரு மக்களை பற்றி தெரியும்? வீதி வீதியா வரணும். முதல்வர் அவர்கள் வருவதில்லை. சரி, இதே முதல்வர் ரோட் ஷோ வர சொல்லுங்க பார்க்கலாம். ரோட் ஷோ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும். எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பார்க்கலாங்கண்ணா. நான் சவால் விடுக்கிறேன். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரௌடை கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்றதுக்கு பயப்படுறாங்க? பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வந்துட்டு போயிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நாளை தேனியில ரோட் ஷோ வர இருக்கிறாங்க. மறுபடியும் மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ ஒரு முக்கியமான நகரத்துல நடக்க இருக்கிறது. இதெல்லாம் கூட மக்களை வந்து சந்திக்கிறாங்க. 2-3 மணி நேரம் நிக்கிறாங்க. அங்க 2-3 மணி நேரம் அந்த வண்டியிலிருந்து இடது பக்கம் வலது பக்கம் சாதாரண வேலை இல்லைங்கண்ணா. 2-3 மணி நேரம் யாராச்சும் நின்று பார்த்தா தெரியும். ரோட்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய அன்பை பெறுவது எப்படியா? முதலமைச்சர் அதை பண்றது இல்ல. முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. அதனால ஒரு மாய உலகத்திற்குள்ள அவரே கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பிரதமரை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் உழைக்கக்கூடிய உழைப்பை முதல்வர் செய்யறாரான்னு பொதுமக்கள் முன்னாடி நாங்க வைக்கிறோம். 10 ஆண்டு காலமாக பிரதமரை பார்த்திருக்கீங்க. பிரதமருடைய உழைப்பை நீங்க பாருங்க, முதலமைச்சருடைய உழைப்பை பாருங்க. மக்களே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக களத்தில் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை வச்சு வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்றார். அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய 4 நண்பர்களோடு
ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. பிரச்சாரத்தின் போதெல்லாம் இப்ப புதுசா ஒரு பேர் வச்சிருக்காரு, 29 பைசா மோடின்னு பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா? பியரு, டாஸ்மார்க், சாராயம். இதான் உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? அவர் அது நான் சொல்ல மாட்டேன், அது தப்பா போயிடும். அப்புறம் நாங்களா சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையில இருந்து கூப்பிடுறோம். அவர் ஓகே வர சொல்லுங்க, களத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம். இன்னொருக்கா நாளை காலையில 29 பைசான்னு சொல்லுங்க. நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க. பல பேர் இருக்கு, கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம். அதனால மரியாதை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும்.